முறையீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டத்தை அரசே நடத்துகிற முறையீடு பெருந்திரள் முறையீடு அரசு பணி ஊழியர்கள் ஓய்வூதிய ஊழியர்கள் காப்பீட்டினை அரசே நடத்திய ஆர்ப்பாட்டம் எங்கள் அப்பா அம்மாவை குடும்பத்தினர் அரசு குடும்ப ஊழியர்களை பாதுகாத்திடும் நோக்கத்தில் அனைவரையும் சேர்த்திடுக ஹெல்த் இன்சூரன்ஸ் சேர்த்திடுக என்பதனை உறுதி செய்திட கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கான புதிய அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த அரசாணை முடிவுற்று அடுத்த 5 ஆண்டுகளுக்கான அரசாணை புதிதாக வெளியிட்டிருக்காங்க. அரசு ஊழியர் சங்கம் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது அரசு ஊழியர்களுடைய பல கோடி ரூபாய் பணத்தை அரசு தன்னுடைய அரசு மருத்துவமனை கட்டமைப்பை மேம்படுறதுக்கு பயன்படுத்தலாம். அதை விட்டுட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுத்துட்டு அரசு ஊழியர்களுக்கு எந்த வகையிலும் பலனளிக்காத திட்டமாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் இந்த அரசை சந்தித்து முறையிட்டு முழுவதுமாக கட்டணமில்லா சிகிச்சையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திய பிறகும் கூட மீண்டும் அதே வகையிலான அரசாணை வந்திருக்கு. இந்த அரசை கண்டித்து கூட அல்ல, இந்த அரசினுடைய முதலமைச்சரோட கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். கடந்த ஆட்சியிலும் இதே நிலை இருந்தது, அதற்கு முன்பு இருந்த ஆட்சியிலும் இதே நிலை இருந்தது. அப்ப இப்போ புதுசாக வந்திருக்கூடிய அரசிலும் அரசு ஊழியர்களுடைய மருத்துவ காப்பீடு, அரசு ஊழியர்களுடைய நலன் அப்படிங்கிற அடிப்படையில் சிந்திக்காம மிகப்பெரிய சுரண்டல் அடிப்படையில் இது நடக்கக்கூடிய திட்டமா இருக்கின்ற அரசு ஊழியர் சங்கத்தினுடைய பார்வை. அரசு ஊழியர் சங்கம் கேட்க விரும்புகிற கேள்வி, ஒரு மாதத்திற்கு 390 ரூபா அப்படின்னு பிரீமியம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு அரசு ஊழியர் கிட்டத்தட்ட 23,400 ரூபாய் செலுத்துறாரு. 10 லட்சம் அரசு ஊழியர்கள் குறைந்த அளவில் கணக்கிட்டா கூட சுமார் 2,340 கோடி அரசு ஊழியர்களுடைய பணம் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி போகுது. ஆனா ஒரு அரசு ஊழியரும் முழுமையாக பலனடையாத சூழல் இருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய சுரண்டலை அரசு ஊழியர் சங்கம் அனுமதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. இது முதல் கட்டமாக அரசுடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக தமிழ்நாடு முழுவதும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக தென் சென்னை மாவட்டத்தில் இன்று இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சார், இந்த தாவே காட்சியிலும் அதே அரசாணை தான் தொடர்கிறது, அதே விதிமுறைகள் தான் இருக்குது, அதே விஷயங்கள் தான் இருக்கு. பிரீமியம் அதிகமாக இருக்கு. அதோட சேர்த்து சீலிங், ஒரு அரசு ஊழியர் 7,5 லட்சம் வரை செலவு பண்ணலாம், குறிப்பிட்ட நோய்களுக்கு 12 லட்சம் வரை செலவு பண்ணலாம் அப்படின்னு சில விஷயங்களால் மாறி இருக்கே தவிர, ஆனா எந்த அரசு ஊழியரும் அதை செலவு பண்ண முடியாது. அதாவது கட்டணமில்லா சிகிச்சைன்னு அரசாணை சொல்லுது. ஆனா நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த கார்டை, கேஷ்லெஸ் கார்டுன்னு சொல்லக்கூடிய கார்டை காட்டினோம்னா இருக்கக்கூடிய பில் அமௌண்ட்ல ஒரு பேக்கேஜ் இருக்கு, அந்த பேக்கேஜை குறைச்சிக்கிட்டு தான் அது கொடுக்குறாங்க. அப்ப இது முழுமையான கட்டணமில்லா சிகிச்சையா அரசு ஊழியருக்கு பயன்படல. இத அரசு ஊழியருக்கு கட்டாயப்பிடித்தமா செய்யறாங்க. அரசு ஊழியர் விருப்பத்தை கேட்கல. இந்த கட்டாயப்பிடித்தம் இருந்தாதான் சம்பளம் வரும். அப்படி ஒரு சூழலை உருவாக்கி இதை நெருக்கடியை உருவாக்கி செய்யக்கூடியதை மிகப்பெரிய சுரண்டலா பார்க்குறோம். உண்மையாகவே எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஹெல்த் ஸ்கீம் இருக்கு. அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில், அதாவது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்கு, அப்பா அம்மாவை அரசு ஊழியர்களுடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேர்க்கணும். உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பா அரசு கேட்கல. அப்பா அம்மாவை அரசு ஊழியர் கல்யாணம் ஆன பிறகோ இல்ல வேலை கிடைச்ச பிறகு அப்பா அம்மாவை டைவர்ஸ் பண்ணிடணுமா? அப்பா அம்மா என்ன பண்றது? அப்பா அம்மா ஒரு விடோ இருக்காங்க, அரசு ஊழியர் விதவையான பிறகு இந்த சமூக சூழல்ல தன்னுடைய தந்தை வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு தானே வராங்க. அப்ப அவங்களை என்ன பண்றது? அவங்க அப்பா அம்மா யார் பாத்துக்கிறது? அப்ப இதுக்கான பதிலெல்லாம் அரசு சொல்லணும். அரசு விதிகள்ல குடும்பம் என்பது அரசு ஊழியர், அவருடைய மனைவி, குழந்தைகள் இருக்கு. ஆனா கோர்ட்டோட டைரக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த குறிப்பிட்ட திட்டத்துக்கு ஃபேமிலி, அதாவது குடும்பம் என்பது தாய் தந்தையும் சேர்த்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு டைரக்ஷன் இருக்கு. ஏன் அரசாணை வந்து கோர்ட்டோட தீர்ப்பை மதிக்காம அரசு போட முடியுமா? இப்போ பல வழக்குகள்ல அரசு கோர்ட்டோடைய தீர்ப்பு இருக்கின்றத வழிகாட்டுதல பின்பற்றும் பொழுது அரசு ஊழியர் நலனுக்குன்னு சொல்லக்கூடிய திட்டத்துல ஏன் அதை பின்பற்றது இல்லை அப்படிங்கிறத எங்களோட கோரிக்கை. நாங்க குறைந்தபட்சம் இந்த அரசாணையில 18 திருத்தங்களை செய்து திருத்திய அரசாணை வெளியிடணுன்றது என்னோட குறைந்தபட்ச கோரிக்கை. சார், தற்போதைய அரசு வந்து புதிய அமைச்சர்கள் அப்படின்றனால தெளிவான புரிதல் இல்லாத சூழலும் இருக்கலாம். ஆனா இது அதிகாரிகளுடைய தொடர் குளறுபடியா இருக்கலாம் இல்லையா? இந்த பிரச்சனை அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் இந்த அரசாணை வர்றதுக்கு முன்னாடி இந்த அரசை சந்திச்சு திரும்ப முறையீடு கொடுத்தாங்க.
வெளிப்படையா எல்லா சிக்கலையும் சொன்னது. அதற்கு பிறகும் அதே விஷயங்கள் தொடருதுங்கிறது எங்களுக்கு புது ஆட்சா பழைய ஆட்சின்ற கேள்வி தான் நான் கேட்க விரும்புவோம். இந்த மாநில நிர்வாகிகள் மீண்டும் அதை கொண்டு போய் கொடுத்து திரும்ப அந்த கோரிக்கை பரிசு செய்யணும்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு இந்த அரசாணையை திருத்தி வெளியிடணும்னா மாநில செயற்குழு கூடி அடுத்த கட்ட முடிவுகளை முடிவெடுப்போம். உன் பேர் பொறுப்பு சொல்லுங்க. முத்துக்குமார சாமிவேல், தமிழ்நாடு அரசு உயர் சங்கம் தென் சென்னை மாவட்ட செயலாளர். இன்சூரன்ஸ் திட்டத்தை அரசே நடத்திட ஆர்ப்பாட்டம். முறையீடு இது முறையீடு. ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டத்தை அரசே நடத்திட முறையீடு. பெருந்திரள் முறையீடு. அரசு பணி ஊழியர்கள் ஓய்வூதிய ஊழியர்கள் மருத்துவ காப்பீட்டை அரசே நடத்தின ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டத்தில் எங்கள் அப்பா அம்மாவை குடும்பத்தாரை உறவினரை சேர்த்திடுக என ஆர்ப்பாட்டம். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.